ஐந்தாவதாக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, சொந்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே, அவர் புறம்பே தள்ளிட்டாங்க. அவரை உங்களை பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக அவர் அவமானப்பட்டார். உங்களை பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக அவர் பாடுபட்டார். உங்களை பரிசுத்தப்படுத்தணும்ன்றதுக்காக அவர் அடிகளைப்பட்டார். உங்களை பரிசுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் காயப்பட்டார். உங்களை பரிசுத்தம், நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். எதுக்கு இந்த பரிசுத்தம்? ஏனுக்கு இந்த பரிசுத்தம்? இந்த பரிசுத்தத்தினால இதெல்லாம் ஆகப்போதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனிடத்தில் சேர முடியாது. நீ தேவனிடத்துல சேரணும்னா பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்கும்படி அவர் நகர வாசலிலே பாடுபட்டார். அல்லேலூயா. வசனம் பாருங்க, ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா சொல்லமா. ஐந்தாவதாக நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். யாருக்கு ஏற்ற பரிசுத்தம்? தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம். நம்ம சகோதரர் இருக்கிறார், அவர் சும்மா ஜார்ஜு எல்லாம் பண்ணுவாரு, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லை. அது பார்த்தா பொய்யா பேசி நடக்குது, அதுக்கு ஏற்ற பரிசுத்தம் கிடையாது. உன் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உனக்கு வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ யாரு கூட வேணாலும் சேரலாம், ஆனா தேவனோடு சேரணுங்கிறது மட்டும்தான் பெரிய பொறுப்பு உனக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். ஜெபம் பண்றேன் பண்றீங்களா? ஜெபம் பண்றேன் சொல்றீங்க, ஆனா பரிசுத்தமா பண்ணீங்களா? ஏன்னா தேவனோடு சேர்ந்து ஜெபம் பண்ணதாங்க ஜெபம். நீங்க தேவனே இல்லாத ஜெபம் பண்ணது ஜெபம் கிடையாது. உங்க ஜெபத்துல தேவன் இல்ல, அன்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, தேவ கிருபை இல்ல, எதுவுமே இல்லாத பண்ணினா போல டப்பாசு தான் அது. ஆனா தேவனோடு சேருகிறது போல ஜெபம் இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்தம் தேவை.